ஹாய் காய்ஸ், நீங்கள் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்? ஓடிடியில் சில நாட்களே ஆன 2K கிட்ஸால் கொண்டாடப்பட்ட 90s கிட்ஸால் ஏங்கப்பட்ட வருங்கால விஜய் சேதுபதி நடித்து சுமாரான வசூலை பெற்ற லவர். ஹீரோ மிமிக்ரி பண்ணுறாரு, ஹீரோயின் அதை காலேஜில் பார்த்து 2 பேருக்கும் லவ் ஆகிடுது. ஒரு 6 வருஷம் லவ். அந்த 6 வருஷத்தில் ஹீரோயினும் ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்பப்போ சில சண்டைகள் வருது, பேச்சப்களும் நடக்குது. ஏன்? ஹீரோக்கு வேலை இல்லை, காலேஜில் படித்து முடித்து வேலை இல்லை. அவர் பிஸ்னஸ் பண்ணணுன்னு, கஃபே ஆரம்பிக்கணுன்னு ஒரு அரசியல்வாதி ஃப்ரெண்டுக்கிட்ட காசு கேட்டிருக்காரு. ஆனால் அவர் இன்னும் ஏற்பாடு பண்ணலை. அதனால் அம்மாட்டேருந்து ஒரு 8 லட்சம் 14 லட்சம் வாங்கி அதை வீணடிச்சிருக்காரு. இப்படி ஹீரோவோட வாழ்க்கை இப்படி இருக்குது. ஹீரோயினோட வாழ்க்கை, பொண்ணுங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்பயுமே சூப்பராக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு ஐடியில் வேலை வாங்கி நல்ல சம்பளம் வாங்கி 4 புளித்தி ஃப்ரெண்ட்ஸோட இருக்காங்க. இந்த புளித்தி ஃப்ரெண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க, நடுவில் சொல்கிறேன். இப்படியே ஹீரோவோட வாழ்க்கை காஞ்ச சருகாகவும் ஹீரோயினோட வாழ்க்கை வத்தாத தடா ஃபால்ஸாகவும் இருக்குது. இப்படியே 2 பேரோட வாழ்க்கையும் எதிரும் முதிரமாக போயிட்டுருக்கு. இதில் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேலே ஒரு பொசசிவ்னஸ். அது சரியா தப்பா? சரிதான். கஷ்டப்பட்டு உஷாரான பொண்ணை அடுத்தவன் விட்டு போக மனசு இல்லை. அப்படி இருக்கிறனால பொசசிவ்னஸோடு இருக்காமல் இருக்க முடியாது. அந்த பொண்ணு காலேஜில் இவன் பண்ணுற விஜய் சேதுபதி வாய்ஸை பார்த்து இவங்க 2 பேருக்கும் லவ் ஆகிருக்கு. என்ன ஒரு கன்றாவி, விஜய் சேதுபதியோட வாய்ஸை பார்த்து லவ் செட் ஆகிருக்கு. ஏன் செட் ஆகிருக்கு? காலேஜில் இவனை மாதிரி ஒரு மாங்காய் மடையை 4 வருஷம் இருந்தால் நல்ல பொழுது போகும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு வேலைக்கு போகிற, நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டோடு இருக்க, நல்ல சோஷியல் ஸ்டேட்டஸோடு இருக்கிற ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணி செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பையன் யார்? இந்த பொண்ணுக்கு டைம் பாஸ். அதே மாதிரி தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படியே போய்கிட்டுருக்கு. ஹீரோவுக்கு தெரியாமல் பார்ட்டிஸ், ஆஃப்டர் ஆஃபீஸ் பார்ட்டிஸ், தண்ணி கஞ்சா அப்படின்னு ஜாலியாக இவனுக்கு சொல்லாமல் சுற்றிட்டுருக்காங்க. ஹீரோவுக்கு ஒரு டைமில் தெரிய வர என்ன பண்ணுறாரு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போய் ரகலை பண்ணி கார் கண்ணாடியை உடச்சி கையில் அடிபட்டுக்கிறாரு. பரிதாபப்பட்ட ஹீரோயின் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இவரை பார்த்து பரிதாபம் அடைஞ்சி 2 பேரும் பேட்சப் ஆகி என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கி நைட்டு குஜாலாக இருக்காங்க. அப்புறம் என்ன ஆகுது, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் படித்த காலேஜை அவங்க பேட்ச்மேட்ஸ் எல்லாம் கெட் டுகெதர் நடத்துகிறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோக்கு ஒருத்தொட்ட சான்ஸ் கேட்குறாங்க. ஈகோ அதிகம் உள்ள நம்ம ஆள், சுயமரியாதை அதிகம் உள்ள நம்ம ஆள் என்ன பண்ணுறாரு, பார்ட்டிக்கு வந்த ஒருத்தவனை போட்டு போலான்னு பொழந்துடுறாரு. இதனால் நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே நம்ம ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆகிடுது. இந்த டைமில் தான் ஹீரோ டிசைனர் ஜாபில் சேர்ந்து அந்த வேலையை விடுறாரு. எதுக்கு? கஃபே ஆரம்பிக்க காசு கிடைக்க போகுதுன்னு. கடைசியில் கிடைக்கல. ஹீரோவுக்கு வேலையும் போச்சு, லவ்வும் போச்சு. ஹீரோவும் ஹீரோயினும் பிரேக்கப் ஆகி
ஹீரோ தனியாக ஏங்குறாரு. 6 மாதம் தனியாக இருக்காங்க. ஹீரோ பைத்தியம் பிடிச்ச குரங்கு மாதிரி ரூமுக்குள்ளேயே தம் இழுத்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இன்ஸ்டாகிராமை நோண்டிக்கிட்டு இப்படியே அவர் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. உச்சக்கட்ட டிப்ரெஷனில் இருக்காரு. அப்புறம் என்ன ஆகுது, நம்ம ஹீரோயினுக்கு பிறந்த நாள் வருகிறது. முக்கியமான நாள் ஆச்சுல்ல, கொண்டாடியே ஆகணும்ல. அது இந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொண்டாடியே ஆகணும், விட மாட்டானுங்களே. மூஞ்சில் அப்புறது தடவுறது. ஹீரோ கேக் வெட்ட ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பேச்சப் ஆக ட்ரை பண்ணுறாங்க, ஆவலை. சரி எல்லாரும் வா டூருக்கு போகலான்னு அந்த ஹீரோயினோட ஐடி கும்பல் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோ நம்மளுக்கு வேலை வெட்டியும் இல்லை, வீட்லேயும் ஒரு மயிரும் இல்லை, என்ன பண்ணலாம், ஹீரோயின் கேங்கோட டூர் போகலாம். அங்கே போய் பேச்சப் பண்ணுறாரு. சாதாரண விஷயம் இல்லை, அங்கேயும் அவரோட பேச்சப்களை தொடர்கிறார். ஹீரோயின் செருப்பால் அடித்தது போல், உங்கள் அப்பா வீட்டில் இப்படி 2வது பொண்டாட்டி வச்சுருக்காரு, உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பாவுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்களா? என்னை மட்டும் ஏன் வலுக்கட்டாயப்படுத்துகிற, எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஆழ்மனதில் இருக்க சைல்டுஹுட் ட்ராமாவை மறுபடியும் கிளறி விடுகிறார் ஹீரோயின். இதனால் என்ன ஆகிறாரு நம்ம ஹீரோயினை அங்கேயே கட் பண்ணி விட்டு, வாழ்க்கையில் இவக்கிட்டலாம் நம்ம பேச்சு வாங்கிட்டோமே, 4 காசு சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆயிட்டா இவெல்லாம் நம்மளை பேசலாமா அப்படின்னு சொல்லி வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாரு. என்ன பண்ணுறாரு, கஃபே ஆரம்பிக்கிறார். சில வருடங்கள் கழித்து ஹீரோயின் ஹீரோவோட கஃபேக்கு சாப்பிட வராங்க. அங்கே 2 பேரும் கேஷுவலாக மீட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஆப்பிள் கிரம்பிள் கேக் அதை வந்து வீட்டிலே செஞ்சதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்கிறார். இதுலேருந்து என்ன தெரிகிறது, 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகி பல வருடங்கள் ஆகிறது. ஹீரோயின் அவளது பொழப்பை தேடி வேறு கம்பெனிக்கு செல்கிறார். ஹீரோ கஃபே ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் கடைசியில் ஹீரோ ஆப்பிள் கிரம்பிளை கொடுக்க காரணம் என்ன, ஹீரோ அவன் பழைய காதலை மறக்கவில்லை. ஹீரோ ஒரு முட்டாளாக என் கண்ணில் படுகிறான். ஏன், ஹீரோவுக்கு வாழ்க்கையில் வேலை இல்லை, நல்ல குடும்பம் இல்லை, நல்ல மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லை, நல்ல கேரக்டர் இல்லை. இதனால் ஹீரோயின் என்ன பண்ணுகிறார், ஹீரோவை விரட்டி விடுகிறார். இதெல்லாம் லவ் பண்ணும்போது நம்ம ஹீரோயினுக்கு தெரியவில்லை. பையன்ட்ட எதுவுமே இல்லைனோனே என்ன சொல்கிறாங்க, கழட்டி விடுகிறார். ஏன் கழட்டி விடுகிறார், ஹீரோயின் கூட சுற்றுற 4 அந்த புளுத்தி ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவன் கூடலாம் நீ வாழ்க்கை ஆரம்பித்தா நீ நடுத்தெருவில் தான் நிற்கணும் அப்படின்னு சுருக்குன்னு 2 வார்த்தை சொல்ல நறுக்குன்னு நம்ம ஆளை கழட்டி விடுறாங்க ஹீரோயின். இதுலேருந்து என்ன தெரியுது, லவ்வு கடைசியில் காசு பணம் ஸ்டேட்டஸ் இருக்கணும், அப்போ தான் கல்யாணத்தில் முடியும். பையனுக்கு டிப்ரெஷன் வந்தால் கழட்டி விட்டுறணும், அவனை சரி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பொண்ணுங்க, அந்த பொண்ணு என்ன இவனுக்கு அம்மாவா இருந்தால் கடைசிக்கு சாவர வரைக்கும் பையனை பார்த்து போகுதுன்னா அம்மாவா? சிச்சுவேஷன், காலேஜ் டைம் பாஸ், ஆஃப்டர் காலேஜ் டைம் பாஸ், ஆண்களே புரிந்து கொள்ள வேண்டும். இது எவ்வளோ சொன்னாலும் புரியாது, பட்ட பிறகுதான் புரியும். எனவே இந்த டைரக்டருக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன், ஆண்களை கிண்டல் செய்யாதே, அவர்களை அசால்ட்டாக எண்ணி விடாதே, ஜாக்கிரதை. நன்றி, வணக்கம்.